ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நியூ இயர் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சக்கரை பாக்கு ரெடி பண்ணிடலாம். சக்கரை பாக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் 1.25 கப் போல் சக்கரை எடுத்திருக்கேன். கால் கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது அந்த சக்கரை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாலே போதும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பாகு ரெடி பண்ணணும். மைசூர் பாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கம்பி பதம் தான் எடுத்துக்கணும். இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் பதம் செக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம பாகை கையால் எடுத்து பார்க்கும்போது அது ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பாகு ரெடி பண்ணிகிட்ருக்கிற கேப்பில் பக்கத்தில் நம்ம நெய்யை சூடு பண்ணிக்கலாம். நான் 1 கப் போல் நெய் எடுத்துக்கிறேன். நம்ம அரை கப் எண்ணெய், அரை கப் நெய்ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா சூடாகட்டும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பாகில் நம்ம கடலை மாவை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதாவது 1 கப் சக்கரை, 1 கப் கடலை மாவு, 1 கப் நெய் அப்படின்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடலை மாவை இந்த சக்கரை பாகில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி அந்த கடலை மாவு கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அது நல்லா வெந்து அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம சைடில் சூடு பண்ணி வச்சுருந்த நெய்யை ஒரு கரண்டியாக இதில் நம்ம சேர்த்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கரண்டி சேர்த்த உடனே அது நல்லா பபிள்ஸாக வருது. நல்லா நுர மாதிரி நம்மளுக்கு அது நல்லா பொரிஞ்சு வர்றது நம்மளுக்கு தெரியும். இதே ப்ராசஸை நம்ம கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய்யை சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இனிமேல் நெய் சேர்க்க சைடில் தான் ஊஸ் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியுதா, சைடில் எல்லாம் நெய் வெளியில் வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்க்குறத நிறுத்திடணும். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு இந்த மைசூர் பாக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செட் பண்ணிடலாம். நான் ஒரு டிஃபன் பாக்ஸை நல்லா நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம இந்த மைசூர் பாக்கை சேர்த்துடலாம். செட் பண்ணும்போது நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து செட் பண்ணக்கூடாது. அப்படியே லைட்டாக டச் பண்ணுற மாதிரி தான் நம்ம செட் பண்ணணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மைசூர் பாக்கு ரொம்பவே ஹார்டாக ஆகிடும். மேலே லைட்டாக நெய் தடவி இதை நல்லா செட் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான மைசூர் பாக்கு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, tata, bye bye from me, Abhirami Ravichandran.